அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாசிப்பருப்பு நல்லா கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. சிம்பிளான சாம்பார் தான் இது, டக்குன்னு வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பருப்பு கடைஞ்சதை இதில் ஊற்றிக்கலாம். கடைஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றிக்கோங்க. உப்பும் பார்த்துக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.